ஓம் சாந்தி. வாணி தேதி 9/11/21। मीठे बच्चे, स्वीट फादर और स्वीट राजधानी को याद करो तो बहुत बहुत ஸ்வீட் बन जाएंगे। कि பாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, ஸ்வீட் ஃபாதர் மற்றும் ஸ்வீட் ராஜ்யத்தை நினைவு செய்யும் போது மிக மிக ஸ்வீட் ஆகி விடுவீர்கள். இனிமையான பாபா, இனிமையான சொர்க்க ராஜ்யத்தை நம்ம நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இனிமையானவர்களாக நம்ம ஆகிவிடுவோம் என்று பாபா இன்னைக்கு சொல்றார். பிரஷ்ன கேள்வி, तुम बच्चे कौन सा पुरुषार्थ कर मनुष्य से देवता बनते हो? குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஒரு முயற்சி செய்து மனிதனில் இருந்து தேவதையாக ஆகுகின்றீர்கள்? होता बदिल बाबा சொல்ல, तुम अभी ज्ञान मान सरोवर में डुबकी मार ज्ञान परी बनते हो। ज्ञान स्नान से तुम्हारी सीरत बदलती जाती है। இப்பொழுது நீங்கள் ஞானமான சரோவரில் மூழ்கி ஞான தேவதையாக ஆகுகிறீர்கள். ஞான ஸ்நானம் செய்வதன் மூலமா உங்களுடைய குணம் மாறிவிடுகின்றது. உங்களுடைய தோற்றமே, குணமே மாறிவிடுகின்றதுன்னு சொல்றார் பாபா. जो भी अवगुण है निकलते जाते हैं. என்ன அவகுணம் இருக்குதோ அந்த அவகுணங்கள் நீங்கி விடுகின்றது. बाप और विष्णुपुरी को याद कर तुम पावन देवता बन जाते हो. பாபா மற்றும் விஷ்ணுபுரிய நினைவு செய்து நீங்கள் தூய்மையான தேவதையாக ஆகிவிடுகிறீர்கள். தலைப்பில் பாபா என்ன சொன்னார் ஞாபகம் வருதா? ஸ்வீட் ஃபாதர், ஸ்வீட் ராஜ்யத்தை நம்ம நினச்சோன்னா நம்ம ஸ்வீட் ஆகிடுவோன்னு சொன்னார். இப்போ என்ன சொல்கிறார் பாபா? பாபாவையும் விஷ்ணுபுரியவும் நம்ம நினச்சோன்னா தூய்மையான தேவதையாக ஆகிடுவோம். அப்போது ஸ்வீட் யாராக இருக்காங்க? தேவதைகள் தானே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு விட்டுறக்கூடாது. ஆகிடுவோன்னு பாபா சொல்கிறனா இப்போவே நம்ம ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? நினைவு செய்து செய்து அந்த ஸ்வீட்னஸ் இனிமே நமக்குள்ளே நாம் கொண்டுட்டு வரும். தேவதாவுமே பவித்ரதா கி ஹி ஆகர்ஷன் ஹே. தேவதைகளிடத்துல இந்த தூய்மையுடைய ஆகர்ஷணம் தான் இருக்கிறது. इसी कारण मनुष्य देवताओं के मंदिरों में दूर दूर से खींच कर जाते हैं. இந்த காரணத்தினால மனிதர்கள் தேவதைகளினுடைய கோயிலுக்கு தூரத்திலிருந்து, வெகு தூரத்திலிருந்து ஈர்க்கப்பட்டு செல்கின்றார்கள் இல்லையா? இங்கேருந்து ராமேஸ்வரம், இங்கேருந்து காசி, இங்கேருந்து அமர்நாத், இல்லை 4 தாமம், எல்லா இடத்துக்கும் போகிறாங்க இல்லையா? இப்படி அந்த தேவதை என்ன பண்ணுறாங்க? இருந்த இடத்துல இருந்து ஈர்க்குறாங்க. அது எது ஈர்க்குது? தூய்மை. தூய்மையுடைய ஆக்கர்ஷணம் எல்லாரையும் வெகு தூரத்துலேருந்து ஈர்த்து கொண்டு போகிறதுன்னு பாபா சொல்கிறார். ஆக எந்த முயற்சி செய்கிறோம்? நாம் இப்போ மனிதனிலிருந்து தேவதை ஆகிறோம். பாபாவை நினைக்கிறோம், விஷ்ணுபுரிய நினைக்கிறோம். அதில் தூய்மை ஆகிறதுனால அந்த தூய்மை எல்லாரையும் என்ன பண்ணுதுன்றார் பாபா? ஆக்கர்ஷிக்குது. இன்னொன்று, நம்ம ஞான ஸ்நானம் டெய்லி பண்ணுறோம். ஞான ஸ்நானம் பண்ணுறதுனால, ஞானமான சரோவரில் மூழ்கி எந்திரிக்கிறதுனால ஞான தேவதையாக நாம் ஆகிடுறோம்னு பாபா சொல்கிறார். கீத் பாடல், ஹமாரே தீர்த்த ஞாரேக. நம்முடைய தீர்த்த யாத்திரை தனிப்பட்டது. ஓம் சாந்தி. மீட்டே மீட்டே ரூஹானி பச்சோனே ஏ கீத் சொன்னா. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் இந்த பாடல் கேட்டீர்கள். என்ன பாடல் கேட்டோம் இன்னைக்கு? தீர்த்த யாத்திரை தனிப்பட்டது. பச்சே ஹி லக்கி சித்தாரே காய ஜாத்தே. குழந்தைகள் தான் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் என்று புகழப்படுகின்றீர்கள். ஞான சூரிய, ஞான சந்திரமா, ஞான லக்கி சித்தார். ஞான சூரியன், ஞான சந்திரன், ஞான அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள். वो सूर्य चंद्रमा तो मांडव को रोशनी करते हैं, इसलिए तुम्हारी महिमा गाई हुई है. அந்த சூரியனும் சந்திரனும் இந்த உலகங்கிற மண்டபத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. ஆகையினால உங்களுடைய மகிமை பாடப்பட்டிருக்கிறது. நம்ம ஞான லக்கி நட்சத்திரங்கள். तुमको ஞான் சித்தாரே உன்கோ ஞான் சித்தாரே நை கஹா ஜாத்தா. பாபா சொல்ல, நீங்க ஞான நட்சத்திரங்கள், அதை ஞான நட்சத்திரங்கள்னு சொல்ல முடியாது.
ज्ञान सूर्य नाम सुनकर समझते हैं कि शायद वो सूर्य ज्ञान स्वरूप है, क्योंकि समझते हैं पत्थर पित्थर में भगवान है, तो सूर्य को बहुत मानते हैं। अपने को सूर्यवंशी कहलाते हैं, सूर्य की पूजा करते हैं, झंडा भी सूर्य का है। பாபா சொல்றாரு, இந்த ஞான சூரியன்கிற பேரை கேட்டு நினைக்கிறாங்களாம், ஒருவேளை அந்த சூரியனும் ஞான ஸ்வரூபமா இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஏனென்றால் நினைக்கிறாங்க கல்லில் முள்ளில் பகவான் இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்களா, அதனால சூரியனை அதிகமாக ஏற்றுக்கொள்கிறாங்க. தன்னை சூரிய வம்சின்னு சொல்லிக்கொள்கிறாங்க. சூரியனை எப்படிலாம் ஏற்றுக்கொள்கிறாங்கன்னு பாபா சொல்கிறார். தன்னை சூரிய வம்சி என்று சொல்லிக்கொள்கின்றார்கள். சூரியனுடைய பூஜை செய்கிறாங்க. கொடியே சூரியனுடைய கொடியை வைத்திருக்கிறாங்க. துமாராய திரிமூர்த்தி கா ஜெண்டா, நான் உங்களுடைய கொடி மும்மூர்த்திக்கான கொடி. கித்னா ஒண்டர்ஃபுல் ஹே, எவ்வளவு அதிசயமானதாக இருக்கிறது. இஸ்மே லிக்கா ஹுவா பி ஹே சத்தியமேவ ஜெயத்தே. அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதுனா வாய்மையே வெல்லம். இந்த இந்திய அரசாங்கத்தினுடைய இந்த அரசாங்க முத்திரை பார்த்தோன்னா இந்த திரிமூர்த்திக்காக 3 சிங்கங்கள் வச்சுருப்பாங்க. 3 சிங்கங்களுக்கு கீழே என்ன போட்டிருப்பாங்கன்னா சத்தியமேவ ஜெயத்தே, வாய்மையே வெல்லும்னு போட்டிருக்காங்க. சச்முச் விஸ்வ पर विजय तो वही प्राप्त कराते हैं. உண்மையிலேயே உலகத்தின் மீது வெற்றியை அவர்தான் பிராப்தியா அடைய வைக்கிறாரு. யாரு? சிவ் பாபா தான் அடைய வைக்கிறார் சத்தியத்தினுடைய ஆதாரத்தில். தும்ஹோ சிவசக்தி பாண்டவ சேனா. பாபா சொல்ல, நீங்க யாரு? சிவசக்தி பாண்டவ சேனா. உன்னோனே நாம் ரக் தியா ஹே திரிமூர்த்தி மார்க் திரிமூர்த்தி ஹவுஸ். அவங்க என்ன பேர் வச்சுட்டாங்கன்னா திரிமூர்த்தி மார்க்கம். பாதை ரோடுக்கு திரிமூர்த்தி மார்க்கம், திரிமூர்த்தி ஹவுஸ் வீடுன்னு பேர் வைத்திருக்கிறாங்க. इनका अर्थ भी बाप समझाते हैं कि इन त्रिमूर्ति से मैं क्या कर्तव्य कराता हूँ. ஆனால் பாபா நமக்கு இதனுடைய அர்த்தத்தையும் புரிய வச்சிருக்காரு. இவங்க மூலமாக நான் என்ன காரியம் செய்ய வைக்கிறேன், இந்த மும்மூர்த்திகள் மூலமாக என்ன காரியம் செய்ய வைக்கிறேன், அதையும் பாபா நமக்கு புரிய வச்சுருக்கிறார். பிரம்மா மூலமாக ஸ்தாபனா, என்ன ஸ்தாபனா பண்ணுறார் பாபா நமக்கு புரிய வச்சுட்டார் இல்லையா? கோர்ஸ் கொடுக்கும்போதே புரிய வச்சுட்டார். பிரம்மா மூலமாக பாபா எதை படிக்கிறார்? ஆத்மா எந்த நல்ல குணங்களை இழந்துட்டுச்சோ அந்த நல்ல குணங்களை ஆத்மாவில் படைக்கக்கூடிய காரியம். சங்கரர் மூலமாக எதை பாபா அழிக்கிறார்? ஆத்மாவில் எந்த தீய குணங்கள் ஏறி இருக்குதோ படிஞ்சிருக்கிறதோ அந்த விகார குணங்கள், அதை பாபா சங்கரர் மூலமாக அழிக்கக்கூடிய காரியம். பாதுகாக்கிறதுனா சத்தியுகத்தில் தெய்வீக குணங்கள் மறைஞ்சு போயிடாமல் அந்த நல்ல குணங்கள் ஆத்மாவில் இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு அதை பாதுகாக்கக்கூடிய காரியத்தை விஷ்ணு மூலமாக செய்கிறார். பாபா சொல்லாரு, உன்னோனே திரிமூர்த்தி சே शिव को निकाल चित्र खंडित कर दिया है. அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா திரிமூர்த்தி படத்துலேருந்து சிவனையே எடுத்துட்டு படத்தையே கண்டனத்துக்குரியதாக ஆக்கிவிட்டார்கள் என்று பாபா சொல்லார். அப் தும் ஜான்தே ஹோ, இப்போ உங்களுக்கு தெரியும் இஸ் திரிமூர்த்திக்கு சித்திரமே கித்னா ராஸ் ஹே. திரிமூர்த்தி படத்தில் எவ்வளோ ரகசியம் இருக்குது. சத்திய சிவ் பாபா பிரம்மா துவாரா ராஜாயி தேத்தே ஹே. சத்தியமான சிவ் பாபா பிரம்மா மூலமா ராஜ்யத்தை கொடுக்கிறார். हम बच्चे शिव बाबा द्वारा कल्प पहले मिसल फिर से पवित्रता सुख शांति और संपत्ति का राज्य ले रहे हैं. குழந்தைகளாகிய நாமோ சிவ் பாபா மூலமா கல்பத்துக்கு முன்பு போல மறுபடியும் தூய்மை சுகம் சாந்தி மற்றும் செல்வத்துக்கான ராஜ்யத்தை அடைந்து கொண்டே இருக்கிறோம். யார் மூலமா? சிவ் பாபா மூலமா மறுபடியும் நாம அந்த தூய்மை சுகம் சாந்தி செல்வம் நிறைந்த ராஜ்யத்தை பாபாட்டிருந்து அடைஞ்சிட்ருக்கிறோம். படாயி ஹமேஷா பிரம்மச்சரியமே படி ஜாத்தி ஹே. படிப்பு எப்போவுமே பிரம்மச்சரியத்தில் தான் படிக்கப்படுகின்றது. அபித்தோ கோய் சாதிக்கே பாத் கோர்ஸ் விட்டா லேத்தே. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் திருமணத்துக்கு பிறகு கூட படிப்பை தொடர்கிறார்கள். ஏன்னா வருமானம் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா, அதனால். யஹாங் துமாரியா ஆம்தனியா அன்கினத் ஹே. இங்கே பாபா சொல்லார், நமக்கு உங்களுடைய வருமானம் எண்ணவே முடியாது, அளவிட முடியாதது. பச்சே ஜான்தே ஹே கி சிவ் பாபா ஹம்கோ விஸ்வ கா மாலிக் பனானே ஆயா ஹே. குழந்தைகளுக்கு தெரியும் சிவ் பாபா நம்ம உலகத்துக்கே எஜமான் ஆக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. இந்த உலகத்துக்கே எஜமான் ஆக்கிறதுக்காக வந்திருக்காரு. ஸ்ரீமத் தான் உயர்ந்தது,
தெரியும் நமக்கு. பாபா கா பச்சா பனா तो जरा बाप की मत पुछ चलेगा. பாபாவோட குழந்தைய ஆகிவிட்டோன்னா நிச்சயமா பாபா சொல்ற வழிப்படிதான் நடக்கணும். பாய் பாய்க்கு மத் பொண்ணை சகோதர சகோதரனுடைய வழியில் நடக்கக்கூடாது. அப்பா என்ன சொல்றார், பாபா குழந்தைய ஆகிருக்கிறோன்னா அவர் என்ன சொல்றாரோ அதுபடி நாம நடக்கணும். ஓ தோ அநேக் ஜனம் சலே. அப்ப பாபா சொல்ற அதுதான் நீங்க அநேக ஜென்மா நடந்துட்டீங்க இல்லையா. எது சகோதரர்கள் சொல்ற வழிப்படி நடக்கிறது நீங்க அநேக ஜென்மா நடந்துட்டீங்க. உன்சே குछ फायदा नहीं हुआ. அதுல உங்களுக்கு என்ன கிடையாது, ஒரு லாபமும் இல்லை. अब बाबा की मत पर चलना है. இப்போ பாபா சொல்ற வழிப்படி நடக்க வேண்டும். சாது சந்தாதி சப் பாய் பாய் ஹே. அப்ப பாபா புரிய வைக்கிறார், சாது சன்னியாசிகள் கூட எல்லாரும் உங்களுடைய சகோதர சகோதரர்கள் தான், எல்லாரும் ஆத்மா தானே. அப்போ அவங்க சொல்றபடி மட்டும் கேட்கலாமா, இல்லையா. அப்ப பாப்பா ஆயாகி ஊஞ்சி மொத்து தேனே. இப்ப பாபா வந்திருக்கிறது உயர்ந்த வழிய காட்டுறதுக்காக வந்திருக்கார். நேச்சர் கியூர் கி भी बहुत दवाइयां करते हैं, वो है सब अल्पकाल के लिए. இயற்கை வைத்தியத்துல கூட பார்த்தீங்கன்னா நிறைய மருந்துகளை கொடுக்குறாங்க, தயாரிக்கிறாங்க, கொடுக்குறாங்க. ஆனா அது எல்லாமே அல்ப காலத்துக்கு தானே, ஒரு பிறவிக்கு தானே. ஏகை 21 ஜென்மோं के लिए நேச்சர் கியூர். பாபா சொன்னார் இங்கே இது 21 பிறவிக்கான இயற்கை வைத்தியம். ஓ கஹெங்கே ठंडे पानी में स्नान करो, ये करो, खान पान की परहेज करो. यहां खान पान की बात नहीं है. இந்த இயற்கை வைத்தியத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குளிர்ந்த தண்ணியில குளிங்க, இதெல்லாம் செய்யுங்க, உணவு பழக்க வழக்கெல்லாம் இப்படி கட்டுப்பாடோட இருங்கள் சொல்லுவாங்கல்ல. பாபா சார் இங்க அந்த உணவு கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. यहाँ तो स्वीट फादर बच्चों को कहते हैं अब मुझे याद करो तो तुम बहुत स्वीट बन जाएंगे. இங்க இனிமையான அப்பா குழந்தைகள் நமக்கு சொல்றாரு, என்ன நினைத்தால் நீங்க மிகவும் ஸ்வீட் ஆகி விடுவீர்கள். தேவதாயே ஸ்வீட் ஹைனா, தேவதைகள் இனிமையானவங்களா இருக்கிறாங்க இல்லையா. உண்மை கிட்னி ஆக்கர்ஷன் ரகத்தி ஹை. அந்த தேவதைகள் கிட்ட எவ்வளவு ஈர்ப்பு இருக்கிறது. ஆகே சிவ் கே மந்திர் பி ஊஞ்சி ஊஞ்சி பஹாடியோம் பர் பன்தே தே. பாபா சொல்றாரு அந்த காலத்துல சிவனுடைய கோயிலை கூட உயர்ந்த உயர்ந்த மலைகள்ல கட்டினார்கள். மனுஷ பைதல் பர் தீதார் கர்னே ஜாத்தே தே क्योंकि பியூரிட்டி खींचती थी. உயர்ந்த மலையில என்ன பண்ணாங்கன்னா கட்டினாங்க. மனிதர்கள் நடையாகவே கால்நடையாகவே நடந்து தரிசனம் பண்றதுக்காக சென்றார்கள் சிவனுடைய கோயிலுக்கு. அப்படி அவங்க என்ன பண்ணாங்க, உயர்ந்த மலையில கட்டினாங்க, ஆனா நடந்தே போனாங்க இல்லையா. அவ்வளோ பெரிய மலையில நடந்தே போனாங்க. எதனால, பாபா அந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த தூய்மை என்ன பண்ணுது, அவங்க ஈர்க்குது. தேவதாயும் ஜப் பவித்திரத்தை தோ விஷப்ப ராஜ்ய கர்த்தே. தேவதைகள் தூய்மையா இருந்த போது முழு உலகத்தையும் அவர்கள் ராஜ்யம் செய்தார்கள். அப்போ உன்கே சித்திரமே ஜாக்கர் வந்தனா நமன் கர்த்தேக. இப்போ அவங்களுடைய சித்திரங்களுக்கு முன்னால சிலைகளுக்கு முன்னால போய் விழுந்து வணங்குகின்றார்கள். அப்போ ஸ்வீட் ஃபாதருக்கோ யாத்தோ சப் கர்த்தேக. இப்போ அந்த இனிமையான பாபாவை தந்தைய அனைவருமே நினைக்கின்றார்கள். கானாபி யஹாஹி ஹை. அவர் வர்றது இங்கதானே வர்றாரு. जरूर उनसे वैकुंठ के सुख गनेरे मिलते हैं तब तो उनको याद करते हैं. நிச்சயமா அவர்கிட்ட இருந்து வைகுண்டத்தினுடைய சுகம் நிறைய கிடைச்சிருக்கிறது. அப்பதான் அவரை நினைக்கிறாங்க. எதுவுமே கிடைக்கல, பிராப்தியா ஒண்ணுமே கிடைக்கலன்னா ஒருத்தர் நினைப்பாங்களா? கிடைச்சிருந்ததான் அவரை நினைக்கிறாங்க. जब रावण का राज्य अंत होगा तब तो बाप आकर स्वर्ग की राजाई देंगे. எப்போ ராவுடைய ராஜ்யம் முடியுமோ அப்போதான் பாபா சொர்க்க ராஜ்யத்தை கொடுப்பார். பாபா ஆத்திபி பாரத்மே ஹே. பாபா வருது கூட எங்கதான் வர்றாரு, பாரத்ல தான் வர்றார். சிவ ஜெயந்தி பி பாரத் மே மனாத்தே ஹே பரந்து உன்சே கியா மில்தா ஹே கிஸ்கோ பத்தா நஹி. சிவ ஜெயந்தியும் பாரத்ல கொண்டாடுகிறார்கள், ஆனா அவற்றிருந்து என்ன கிடைக்கிறது இது யாருக்கு தெரியாது. பாபா சொல்ற நான் வர்றேன். எதுக்காக இன்னைக்கு வர்றார் பாபா? இன்னைக்கு எதுக்காக பாபா வர்றாரு, எதுக்காக வந்திருக்காரு? இன்னைக்கு முரளியின் படி குழந்தைகளாக்கி நம்ம ஸ்வீட் ஆக்குறதுக்காக பாபா இதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்றார். கிட்னி சீச்சி பன் கயத். நீங்க எவ்வளோ சீச்சியா ஆகி இருந்தீர்கள்.
बाबा नॉलेजफुल है, अब तुमको सब நாலேஜ் மில் ரஹி है. சிவ் பாபா நாலேஜ்ஃபுல்லாக இருக்கார். இப்போ நமக்கு அவற்றிருந்து ஞானம், எல்லா ஞானமும் கிடைச்சிட்டே இருக்குது. வீட்டுக்கு சாரி நாலேஜ் ஹோகினா, இந்த விதைக்கு தானே முழு ஞானமும் இருக்கும் இல்லையா? वही बीज सत्य चैतन्य है और फिर ज्ञान का सागर है, सत्य बोलते हैं. அவர் விதையா இருக்காரு, சத்தியமா இருக்காரு, சைத்தன்யமா இருக்காரு, பிறகு ஞான கடலாகவும் இருக்கிறார். உண்மையை பேசுறார். அதனால காட் இஸ் ட்ரூத்னு சொல்லிட்டாங்கல்ல. கடவுள் சத்தியமானவர். எப்படி சொன்னாங்க? சங்கம் யுகத்தில் அவர் சத்தியத்தையே சொல்லிட்டு போயிருக்கார் இல்லையா? இந்த ஞானம் சத்தியமான ஞானம். அதனால தான் காட் இஸ் ட்ரூத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவனுடைய மகிமையிலையும் சத்தியம், சிவம், சுந்தரம்னு சொல்லியிருக்கிறான். பாபா சொல்றார், ஓபி ஆத்மாயே, அவரும் ஆத்மா தான், பரந்து பரம் ஹே. ஆனால் அவர் எப்படி இருக்காரு? உயர்ந்தவர், பரம். பரம் ஆத்மா மானா பரமாத்மா. உயர்ந்த ஆத்மானா அர்த்தம் பரமாத்மா. ஓ சதைவ பரந்தாமே ரஹते हैं, ஊஞ்சதே ஊஞ்சா है. அவர் எப்பவுமே பரந்தாமத்தில் தான் இருக்கிறார், உயர்ந்ததிலும் உயர்ந்த இடத்துல. பௌத் कहते हैं नाम रूप से न्यारा है. நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க இறைவனை? அவர் பேரூபத்துக்கு அப்பாற்பட்டவர். பரந்து नाम रूप से न्यारी कोई भी वस्तु होती नहीं. ஆனா பேரூபத்துக்கு அப்பாற்பட்டு எந்த ஒரு பொருளுமே இருக்காது, கிடையாது. உன்கா நாம் சிவ் ஹே, அவருடைய பேரே சிவன். சபி உன்கி பூஜா கர்த்தே ஹே, ஓ நிராகார் ஹே. அனைவருமே அவருக்கு பூஜை செய்கின்றார்கள். அவர் சரீரமற்றவராக இருக்கார். சரீரமற்ற தந்தை இப்போ வந்திருக்கிறார். ஆகே ஹம் தேக அபிமானித்தே. இதுக்கு முன்னால நாம கூட எப்படி இருந்தோம்? தேக அபிமானத்தில் இருந்தோம். அபு பாப் கஹ்தே ஹே பச்சே ஆத்ம அபிமானி போ. இப்போ பாபா நமக்கு சொல்றாரு, குழந்தைகளே ஆத்மா அபிமானி ஆகுங்க. கீதா மே பி ஹே மன்மனா பவ். கீதையில் கூட என்ன இருக்குதுன்னா மன்மனா பவன் தான் இருக்கு. सिर्फ उसमें शिव के बदले कृष्ण का नाम डालने से खंडन हो गई है. கீதையிலையும் மன்மனாபாவா இருக்கிறது, ஆனால் அதில் சிவனுடைய பேருக்கு பதிலாக கிருஷ்ணருடைய பேரை போட்டுட்டதுனால கண்டனத்துக்கு உரியதாக அது ஆகிவிட்டது. ஃபிர்பி கிதாப்பை போடனே தோடகி ராஜாயி மிலேகி. இருந்தாலும் அந்த புஸ்தகத்தை படிக்கிறதுனால ராஜ்யம் கிடைச்சிடுமா? கேட்குறார் பாபா. ராஜாயி ஓத்திய சத்யுகமே, ராஜ்யம் நடக்குது சத்யுகத்தில். ஜரூர் பாப் சங்கம் பர் ஆயேக. அப்போ நிச்சய பாபா எங்கே தான் வந்திருப்பாங்க? சங்கமயுகத்தில் தான் வந்திருப்பார். அபி ட்ராமா அனுசார் பக்தி பூரி ஹோத்தி ஹே, பக்திக்கே பாது ஹே ஞான். இப்போ நாடக அனுசாரமாக பக்தி முடிவடைகின்றது. பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நடந்துட்டுருக்கு இல்லையா? இந்த கொரோனா காலத்தில் கோயிலை கூட மூட வச்சுட்டாங்க இல்லையா? பக்தி கூட முடிவடைகின்றது. பக்திக்கு பிறகுதான் ஞானம். ஏகே புரணி துனியா, சத்தியுகே நை துனியா. இது பழைய உலகம், சத்தியுகம் புது உலகம். சத்தியுகமே சூரிய வம்சி ராஜ்ய கர்த்தித்தே, ஏகை ராஜ்யம். சத்தியுகத்தில் சூரிய வம்சிகளே ராஜ்யம் செய்தனர். இது ராஜயோகா. நர்சே நாராயண், நாரிசே லட்சுமி பன்னேகா. ராஜயோகம் எதுக்கான ராஜயோகா? நரன்லேருந்து நாராயணன் ஆகிறதுக்கான, நாரிலிருந்து லட்சுமி ஆகிறதுக்கான ராஜயோகா. சத்தியுகமே இனோன்கா ராஜ்யத்தா. சத்தியுகத்தில் இவங்களோட ராஜ்யம் இருந்தது. அப் கலியுகமே தேக்கோ கியா ஹே. சத்தியுகத்தில் இவங்களோட ராஜ்யம் இருந்தது. இப்போ கலியுகத்தில் பாருங்க என்ன இருக்குதுன்றார் பாபா. अब तुम सत्य में जाने के लिए फिर पढ़ रहे हो. இப்போ நீங்க சத்தியத்துக்கு போவதற்காக படித்து கொண்டிருக்கின்றீர்கள். भक्ति मार्ग के जो भी इतने वेद शास्त्र आदि हैं उनको छोड़ना पड़ता है. அப்பதான் பாபா சொல்ற, சத்தியத்துக்கு போறதுக்காக நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க. அதனால பக்தி மார்க்கத்துல என்னென்ன வேத சாஸ்திரங்கள் போன்றவை இவ்வளோ இருக்குது, அதெல்லாம் நீங்க விட வேண்டியதாக இருக்கின்றது. ஞான் மில்கையா, ஏன் விடணும்? ஞானம் கிடைச்சிட்டுது, फिर பக்தி की दरकार नहीं. ஞானம் கிடைச்சதுக்கு பிறகு பக்தி செய்யணுன்ற அவசியம் இல்லை. ஞான் சே ஹம் விஸ்வக்கே மாலிக் பன்தே ஹே. இந்த ஞானத்தின் மூலமா நாம உலகத்துக்கே எஜமான் ஆகிறோம். பாபா ஆயாகே
भक्ति का फल देने. பாபா வந்திருக்கிறதே எதுக்காக? பக்திக்கான பலன் கொடுப்பதற்காக. ஞான் சுனா ரகே ஹே, பாபா ஞானம் சொல்லிட்டே இருக்கார். அப்ப हमको पति से पावन भी जरूर बनना ही है. இப்ப நம்ம ஆத்மா பத்தித்தத்திலிருந்து பாவனம் ஆகியே தீரணும். क्योंकि पतित तो वापिस जा नहीं सकते. ஏன் நம்ம பாவனா ஆகணும்? ஏன்னா பாபா சொல்றாரு, पतित आत्मा वापस போக முடியாது. मुक्तिधाम में भी सब पावन आत्माएं रहती हैं, सुखधाम में भी सब पवित्र रहती है. முக்திதாமத்துல இருக்கிறதும் எல்லா ஆத்மாவும் தூய்மையான ஆத்மாக்கள் தான் இருக்கின்றார்கள். பிறகு சுகமான உலகத்திலையும் அனைவருமே தூய்மையாக இருக்கின்றார்கள். அப்படி இப்போ கலியுகத்துல பத்தித்த ஹே. பாபா சொல்றார் எல்லாருமே எப்படி இருக்கிறோம்? பத்தித்தர்களாக. அப்போ உன்கோ பாவன் கௌன் பனாயேகா? இப்போ பத்தித்தர்களை யார் தூய்மையாக்குவா? पतित पावन है एक बाप, पतित पावन ஒரு பாபா. अब बाप कहते हैं मैं इनके बहुत जन्मों के अंत के जन्म में आता हूँ. இப்போ பாபா சொல்றாரு, நான் இவருடைய அநேக ஜென்மங்களுக்கு பிறகு கடைசி ஜென்மத்துல வந்திருக்கிறேன். யாருடைய? பிரம்மாவினுடைய அநேக ஜென்மங்களுக்கு பிறகு இறுதி ஜென்மத்துல வந்திருக்கிறேன்னு சொல்றார். सबसे जास्ती नंबर 1 भगत ये दादा था. அனைவரை காட்டிலும் அதிகமாக பக்தி செய்த நம்பர் 1 பக்தர் இந்த தாதா. फिर ब्रह्मा कहो या लक्ष्मी नारायण के आत्मा कहो, ये बड़ी गुड बात है समझने की. பிறகு நீங்க பிரம்மான்னு சொல்லுங்க அல்லது லட்சுமி நாராயணுடைய ஆத்மான்னு சொல்லுங்க, இது ரொம்ப நல்ல விஷயம் நீங்க புரிந்து கொள்வதற்குன்றார் பாபா. இல்லையா? பிரம்மாவோட ஆத்மான்னு சொன்னாலும் அல்லது லட்சுமி நாராயணுடைய ஆத்மான்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஏன்னா யார் நம்பர் 1 பக்தன்? பிரம்மாவா லட்சுமி நாராயணுடைய ஆத்மானா? 2 ஆத்மா ஒன்று தானே. நீங்க புரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல குட் விஷயம்ன்றார் பாபா. विष्णु की नाभि से ब्रह्मा और ब्रह्मा की नाभि से विष्णु निकला. विष्णु 84 जन्मों के बाद ब्रह्मा बनते हैं. ये बातें कोई शास्त्र में नहीं है. பாபா சொல்றாரு, விஷ்ணுவுடைய நாபிலிருந்து பிரம்மா, பிறகு பிரம்மாவினுடைய நாபிலிருந்து விஷ்ணு வந்ததா காட்டியிருக்கிறாங்க இல்லையா? பக்தியில கோயில சிலையில பார்த்துருப்பீங்க இல்லையா? விஷ்ணு 84 ஜென்மங்கள் எடுத்த பிறகு என்ன ஆகிறாரு? பிரம்மா ஆகிறார். ஆத்மா ஒரே ஆத்மா தானே. அதனாலதான் பக்தியில இந்த மாதிரி நம்முடைய முன்னோர்கள் சித்தரித்து காட்டியிருக்கிறாங்க. அது பாபா சொல்ற. இந்த விஷயம்லாம் எந்த சாஸ்திரங்கள்லயும் இல்லை. பாபி கீதா பாட்டிதா. பாபா கூட கீதை படிக்கக்கூடியவரா இருந்தார். எந்த பாபா? ब्रह्मा बाबा. जब ज्ञान आया देखा बाबा तो विश्व की भाषा ही देते हैं. विष्णु का भी साक्षात्कार हुआ, फिर फट से गीता आदि छूट गई. எப்போ ஞானம் கிடைச்சிருச்சு, ஞானம் வந்துட்டது, பார்த்தாரு பாபா, எனக்கு சிவ பாபா விஸ்வராஜ்யத்தையே கொடுக்குறாரு. விஷ்ணுடைய சாட்சாத்காரம் கிடைத்தது. பிறகு உடனே கீதை படிக்கிறதெல்லாம் விட்டுட்டார். பாபாக்கு பிரவேஷ்தா தீனா. ஏன்னா பாபா பிரவேசமாகி இருந்தார் இல்லையா? फिर कभी हाथ भी नहीं लगाया. பிறகு ஒரு பொது தொட கூட இல்லை. எதை? கீதையை தொட கூட இல்லையா? एक बाप को ही याद करने लगा. ஒரு பாபாவையே நினைவு செய்ய ஆரம்பிச்சார். பிரம்மா பாபா சிவபாபா பிரவேசம் ஆனதுக்கு பிறகு அது வரைக்கும் கீதை படிச்சுட்டு தான் இருந்தாரு. ஆனா எப்போ ஞானம் வந்துருச்சு, இதுக்கு சொர்க்கராஜ்யத்தை சிவபாபா கொடுக்குறாருங்கிறத புரிஞ்சுட்டாரோ, உடனே எல்லாமே அவருக்குள்ள போயிடுச்சு, விட்டுட்டாரு. அவரு ஒரு பாபாவை நினைவு செய்ய ஆரம்பித்தார். ये कहते हैं मैं भी उस बाप से सुनने लगा. இப்ப இவர் சொல்றாரு, பிரம்மா சொல்றாரு, நானும் அவர் சொல்றதை கேட்க ஆரம்பிச்சேன். शिव बाबा कहते हैं हम जब बच्चों को सुनाते थे तो ये भी सुनते थे. இப்ப शिव बाबा சொல்றாரு, நான் இப்போ குழந்தைங்க உங்களுக்கு சொல்றேனோ அப்ப இவரும் கேட்கிறாரு. ब्रह्माவோட ஆத்மாவும் கேட்குது. इनके तन्मे में प्रवेश कर आया हूँ, इसलिए इनका नाम रखा है अर्जुन. இவருடைய உடல்ல நான் பிரவேசமாகி வந்திருக்கிறேன், அதனாலதான் இவருக்கு பேரு அர்ஜுனன்னு வச்சிருக்கிறாங்க. அர்ஜுன் பேர் வச்சுட்டாங்க. சாஸ்திரமே கோடைக்கா ரத்து திக்காத்தே. சாஸ்திரங்கள்ல குதிரை பூட்டிய ரத்தை காட்டியிருக்கிறாங்க. கிட்னா ஃபரக். பாபா சார் எவ்வளவு வித்தியாசப்பாரு. அந்த அர்ஜுனன்னு காட்டியிருக்கிறது எங்க? இந்த பிரம்மா உடல்ல பிரவேசம் ஆயிருக்கிறது எங்க? கோடே காடி மே ஏக் கோ பைட் ஞான் தியா கியா.
பாபா கேட்குறார், குதிரை வண்டியில் உட்காந்துட்டு நான் ஒருத்தருக்கு மட்டுமா ஞானம் கொடுத்துருப்பேன்? அபி தும் சமஜ்தே ஹோ ஏக் கைசே ஹோ சக்தா ஹை. இப்போ நீங்கள் புரிஞ்சிட்டீங்களா? இது எப்படி நடக்க முடியும்? ஒருத்தருக்கு மட்டும் உட்காந்து எப்படி பகவான் ஞானம் கொடுத்துருப்பார்? तुम प्रैक्टिकल देख रहे हो वो कैसे पढ़ाते हैं. இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கல் பார்த்துட்டு இருக்கிறீங்க, எப்படி பாபா நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கார். அர்ஜுனனுக்குனா யாருக்கு கற்றுக் கொடுத்துட்டு? நம்ம எல்லா ஆத்மாவும் இப்போ என்ன ஆகிட்டோம்? அர்ஜுன் ஆகிட்டோம். ரதத்தில் உட்காந்து சொல்லி கொடுத்துட்ருக்கார். எந்த ரதத்தில்? பிரம்மா உடலுங்கிற ரதத்தில் உட்காந்து சாரதி ஆகிட்டு பிரம்மா வாய் மூலமாக நமக்கு ஞானம் சொல்லிட்டு இருக்கிறார். இது நம்ம ப்ராக்டிக்கல் பார்த்துட்ருக்குறோம். कितनी सेंटर्स है, எத்தனை சென்டர்ஸ் இருக்கிறது. तो पढ़ने के लिए जरूर पाठशाला चाहिए, ना कि युद्ध का मैदान. பாபா புரிய வைக்கிறாங்க. நம்ம படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன வேணும்? அவசியம் பள்ளிக்கூடம் தான் வேணுமே தவிர யுத்த மைதானம் அல்ல. பாபா ராஜயோ சிக்காத்தா ஹே. பாபா நமக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். சத்தியமே கோய் சாஸ்திர ஹோத்தா நீ. சத்தியுத்தில் எந்த சாஸ்திரமும் இருக்காது. மைனே அப் ஞான் சுனாயா பஸ், சத்தியமே தர்கார் ஹி நஹி. நான் இப்போ ஞானம் சொல்கிறேன், அவ்வளோதான். சத்தியுத்தில் ஞானத்துக்கு அவசியமே இல்லை. புராணி துனியா கா ஜோ குச் ஹே ये सब காக் में मिल जाएगा. பாபா சொல்கிறாரு, இந்த பழைய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே அனைத்துமே மண்ணோட மண்ணா கலந்து சாம்பலாகிடும். ஏ ராஜஸ்வ அஸ்வமேத யஜ்ஞ ஹே. இது ராஜஸ்வ அஸ்வமேத யாகசால, பாபா வீடு. அஸ்வ இஸ் ரத்துக்கு கஹா ஜாத்தா ஹை. அஸ்வமேதன்னு சொல்லியிருக்கு இல்லையா? அஸ்வம், அஸ்வம்னா குதிரை. குதிரைனா இந்த ரதத்துக்கு தான் சொல்லப்படுகின்றது. இன்கோபி ஸ்வாஹா கர்னா ஹே. பாபா சொல்ற, இந்த உடலையும் இந்த யாக குண்டத்தில் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ஸ்வாகா செய்யணும். ஆத்மா बाप की बनी, फिर ये पुराना शरीर भी खत्म हो जाएगा. ஆத்மா பாபா குழந்தை ஆயிடுச்சு, பிறகு இந்த பழைய சரீரம் அழிந்து போய்விடும். கிருஷ்ணபுரி மே ये चीटी शरीर तोड़े ही ले जाएंगे. கேட்குறார் பாபா, இங்கேயே அழிஞ்சு போயிடும். கிருஷ்ணபுரிக்கு போய் இந்த பழைய சீச்சி சரீரத்தை எடுத்துட்டு போகலாமா? எடுத்துட்டு போக மாட்டோம். ஆத்மா அமர் है. ஆத்மா கழிவு கிடையாது. होली में दिखाते हैं ना, கோக்கி ஜல் ஜாத்திகை தாக நெய் ஜல்தா. ஹோலி பண்டிகையில், அந்த பண்டிகையில் கொண்டாடும் போது காட்டுறாங்க. கோக்கின்னா அந்த இனிப்பு ரொட்டியாக இருக்கும். மவுண்ட் ஆபுல கூட நமக்கு அது பிரசாதமாக சில நேரம் கிடைக்கும். அந்த கோக்கியை வேக வைக்கும்போது ஹோலி பண்டிகையில் நூலில் கட்டி அந்த மாவை கீழே தணல் கட்டி வேக வைப்பாங்களாம். அப்போ அந்த கோக்கி வெந்துடும், அந்த கயிறு என்னாகாது? எரியாது. அது பாபா சொல்கிறார். அந்த மாதிரி இந்த உடல் என்ன ஆகிடும்? அழிஞ்சு போயிடும். இது வெந்து அழிஞ்சு போயிடும். ஆனால் உள்ளே இருக்கிற ஆத்மா என்ன ஆகாது? அழியாது, எரியாது. பாபா ஃபிர் வேகதிக்கு பாத் சம்ஜாத்தே. அவங்க காட்டுறது ஒரு லிமிட்டு, எல்லைக்குட்பட்ட விஷயத்தை காட்டுறாங்க. பாபா நமக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம் புரிய வைக்கிறார். அப் தக் ஜோ சுன்னாயினா ஓ பூல் ஜா. நீங்கள் இதுவரைக்கும் என்னென்ன கேட்டீங்களோ அதெல்லாம் எல்லைக்குட்பட்டது. ஆனால் இங்கே நமக்கு பாபா எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம் சொல்கிறாருன்னா, இதுவரைக்கும் நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதெல்லாம் மறந்து போயிடுங்கன்றார் பாபா. பாரத் ஜூட் கண்ட பன் கயா கல் சச் கண்டதா. இன்றைக்கு இந்த பாரதம் பொய்யான கண்டமாக ஆயிட்டது. நேற்று வரை சத்திய கண்டமாக இருந்தது. சச்சு கண்டு பாப்னே பனாயா, பிறகு ராவணே சூட் கண்டு பனாயா. சத்திய கண்டத்தை பாபா உருவாக்குறாரு, பிறகு ராவணன் பொய்யான கண்டத்தை உருவாக்கிட்டான். ஏ ராவன் சப்கா புராணா துஷ்மன் ஹே. இந்த ராவணன் எல்லாருடைய பழைய எதிரி. பஸ் கோயினே ஜோ போலா உஸ்பர் சல் படுத்தே. யாராவது ஒருத்தர் ஏதாவது சொன்னார்னா அந்த சொன்னதை கேட்டு அதன்படி எல்லாரும் நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் பாபா சொல்லலை, செம்மறியாட்டு கூட்டம்னு பார் பாபா. செம்மறியாட்டில் முன்னாடி போகிற ஆடு எப்படி போகுமோ அப்படியே பின்னாடி போகிற ஆடுகள் எல்லாமே போகுமா. முன்னாடி போகிற ஆட்டுக்கு முன்னாடி ஒரு கம்பை வச்சுருந்தா அந்த ஆடு தாண்டி குதிச்சு போகும். அப்புறம் அந்த கம்பை எடுத்துட்டோம் அப்படின்னா பின்னாடி வர்ற ஆடெல்லாம் முன்னாடி போகிற ஆடு தாண்டி குதிச்சதில்ல, அப்போ நாமும் இங்கே தாண்டி குதிக்கணும்னு அப்படி தாண்டி குதிச்சுட்டே போகுமா. அது கம்பு இருந்ததுனால தானே குதிச்சுது.
ஆனால் இதுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, அந்த இடத்துக்கு போனால் குதிக்கணும் அவ்வளோதான். அந்த மாதிரி தான் முன்னாடி இருக்கிறவங்கள யாராவது ஒருத்தர் ஒரு கருத்து சொல்லியிருந்தா பின்னாடி இருக்கிறவங்க அதை பற்றி சிந்தனையே பண்ணலை. இது ஏன் சொல்லியிருக்காங்க, எதுக்கு சொல்லியிருக்காங்க, புத்தி யூஸ் பண்ணலை. அவங்க சொன்னாங்களா அதை அப்படியே கேட்டு நடந்துகிட்டே வந்துட்டாங்க. அதனால தான் பாபா சொல்கிறாரு, அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன கேட்குறாங்களோ அதன்படி நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. जैसे दिलवाड़ा मंदिर में आदिदेव का नाम महावीर रख दिया है, எப்படி தில்வாடா கோயிலில் ஆதிதேவன்கிற பேரில் மகாவீர் உட்கார வச்சுருக்குறாங்க, அவரை வச்சுட்டாங்க. மகாவீர் ஹனுமானுக்கோ கஹா ஜாத்தா, ஆனால் மகாவீர்னு யாருக்கு சொல்லப்படுது, ஹனுமானுக்கு சொல்லப்படுது. அப் கஹாவோ கஹா ஹே, இப்போ அந்த மகாவீர் எங்க, இவர் எங்க? இஸ் மந்திர் மே ஹூபகு துமாரா யாதுகார் ஹே. இந்த தில்வாடா கோயில் பாபா சொல்றாரு, இந்த கோயிலில் அப்படியே உங்களுடைய நினைவு சின்னங்கள் இருக்கிறது. ஊப்பர் ஸ்வர்க நீச்சே தபஸ்யா, மேலே சொர்க்கம் கீழே தபஸ்யா. ஆதிநாத் கி மூர்த்தி கோல்டன் பனாயி ஹே. இந்த ஆதிநாதனுடைய மூர்த்தியை தங்கத்தினாலேயே உருவாக்கி இருக்கிறார்கள். கத்தேகனா பாரத் சோனைக்கு சிடியாத்தி சொல்கிறார்கள் இல்லையா. பாரதம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது, தங்க குருவியாக இருந்தது. பாரத் ஜித்னா சோனா ஒரு கோய் ஜஹக் நெய். பாரத்தில் இருந்த மாதிரி தங்கம் வேற எந்த இடத்துலையுமே கிடையாது. அந்த மாதிரி தங்க குருவியாக இருந்தது. தங்கத்திலேயே மாளிகைகள்லாம் கட்டியிருந்தார்கள். சத்தோமே தீவாரோமே ஹீரே ஜவாஹர் லக்கே ஹுவேத்தே. தங்கத்திலேயே மாளிகை கட்டினது மட்டும் இல்லை, பாபா சொல்றாரு சுவரில் கூரைகளில் அனைத்திலுமே வைர வைடூரியங்களை பதித்திருந்தார்கள். மந்திரோமே கித்னே ஹீரே ஜவாஹர் தே சோ ஃபிர் லியூட்டுக்கு. கோயிலில் எத்தனை வைர வைடூரியங்கள் இருந்தது. பிறகு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, கொள்ளையடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மசீதோமே ஜாக்கர் லகாய், கொள்ளையடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கவுங்களுடைய மசூதியில் போய் பதிச்சிட்டாங்க. तो उसमें क्या वैल्यू होगी, நினச்சி பாருங்க. அந்த சமயம் வைரத்துக்கோ வைடூரியத்துக்கோ எவ்வளோ மதிப்பு இருந்திருக்கும். அக்கிச்சார் தன் தா தப்தோ லூட்டுக்கர் லேகை. அளவற்ற செல்வம் இருந்தது, அதனால தான் அனைத்தையும் கொள்ளை அடித்து எடுத்து சென்று விட்டார்கள். ये सब जानते हैं कि प्राचीन भारत बहुत शाहकार था. எல்லாமே தெரியும். பழமையான பாரதம் மிகவும் செல்வ செழிப்போடு இருந்தது. கித்னா கரீப் பன் கயா. இப்போ அதே பாரதம் எவ்வளோ ஏழ்மை ஆயிட்டது. ஏழைகள்னு சொன்னால் ஏழைகள் மேலே இறக்கம் ஏற்படும் இல்லையா. ராவணே கித்னா இன்சால்வென்ட் பனாயா ஹே, பாப் ஃபீர் சால்வென்ட் பனாத்தே ஹே. இந்த ராவணன் எவ்வளவு செல்வம் அற்றவர்களாக ஆக்கிட்டான். பாபா பிறகு மறுபடியும் பெரும் செல்வந்தர்களாக ஆக்குறார். ये बेहद का नाटक है, इसके आदि मध्य अंत को कोई भी नहीं जानते. இது எல்லைக்கப்பாற்பட்ட நாடகம். இந்த நாடகத்தினுடைய முதல் இடை கடைய யாருமே அறிந்திருக்கவில்லை. பாப் நாலேஜ்ஃபுல் ஹே, பாபா நாலேஜ்ஃபுல்லாக இருக்கார். ஐசனே கி சப்கே அந்தர் கோ பை தேக்தா ஹூ. நான் எல்லாருடைய உள்ளத்துலேயே உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் நினச்சிங்களா? கிடையாது. ஏ சப் ட்ராமாமே நுந்தே ஹே, எல்லாமே நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. பாப் ஜோ கர்த்தே ஹே உன்கி சஜா தோ மில்தி ஹி ஹே. என்ன பாவம் செய்கிறீங்களோ அதுக்கான தண்டனை கிடைச்சே தீரும். நம்ம நினைக்க முடியாது, நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் அதனால எனக்கு அது தண்டனை கிடைக்காது, நான் பாபாட்ட சொல்லிட்டேன் அதனால தண்டனை கிடைக்காது. என்ன பாவம் செய்கிறோமோ அதுக்கான தண்டனை கிடைச்சிதான் தீரும். மேரிக்கு தோ கர்த்தே ஹி ஹே நாலேஜ்ஃபுல் பதித்த பாவன். என்ன நீங்கள் சொல்கிறீங்க, நாலேஜ்ஃபுல் பதித்த பாவனன்னு சொல்கிறீங்க. புகார்த்தே ஹே, ஹே பாபா ஆவோ ஆக்கர் ஹம்கோ நாலேஜ் தோ பாவன் பனாவோ. நீங்கள் தான் கூப்பிடுறீங்க, ஹே பாபா வாங்க வந்து எங்களுக்கு ஞானம் கொடுங்க, தூய்மை ஆக்குங்கள். துமே காரியா ஆக்கர் கர்த்தாவோ. நீங்கள் தானே கூப்பிட்டீங்க வந்து தூய்மை ஆக்குங்கன்னு. அப்போ நான் இந்த காரியத்தை செய்கிறேன். எந்த காரியம்? தூய்மையாக்கக்கூடிய காரியம் செய்கிறேன்னு சொல்ற. பாக்கி शास्त्रों की जो बातें हैं वो बाप कहते हैं भूल जाओ और जो मैं सुनाता हूँ वो सुनो. மற்றபடி சாஸ்திரங்களில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க
மறந்து அதையெல்லாம் நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அதெல்லாம் மறந்துடுங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதை கேளுங்க. இது வரைக்கும் நீங்கள் என்ன கேட்டீங்க சாஸ்திரங்களில், அதெல்லாம் மறந்துடுங்க. இப்போ அப்பா நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தானே கூப்பிட்டீங்க தூய்மையாக்கா வாங்க வாங்கன்னு. அப்போ இப்போ நான் சொல்கிறத மட்டும் என்ன பண்ணுங்க, கேளுங்கன்ற. अब बाप द्वारा राज्य सीख रहे हो फिर सूर्यवंशी बनेंगे. இப்போ பாபா மூலமா ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள், பிறகு சூரியவம்சி ஆகுவீர்கள், பிறகு சந்திரவம்சி, அப்புறம் வைஷ்யவம்சி, சூத்ரவம்சியா ஆகுவீர்கள். ஏ ஞான் துமாரி புத்தி மே ஹே. இந்த ஞானம் உங்களுடைய புத்தியில் இருக்குது. சத்தியுமே சப் பூல் ஜாயேகா. இப்போ உங்கள் புத்தியில் இருக்குது, சத்தியுத்தில் இதை எல்லாம் மறந்து போய் விடுவீர்கள். வஹாங் பாப்கோ கொய் யாத் நெய் கர்த்தே ஹே. அங்கே யாரும் பாபாவை நினைக்கிறதே இல்லை. வருஷா மில் கயா பிறகு யாரு கிஸ்லியே கரேங்க. ஆஸ்தி கிடச்சிருச்சு, பிறகு நினைவு எதுக்கு செய்யணும்? எங்கே சத்தியத்தில் ஆஸ்தியை அடைஞ்சிட்டோம் இல்லையா, பிறகு எதுக்கு பாபாவை நினைக்கணும்னு கேட்குறார். கித்னா அச்சி ரீதி சம்ஜாயா ஜத்தாய். எவ்வளோ நல்ல முறையில் பாபா புரிய வைக்கிறார். ये बातें कोई शास्त्र में नहीं है. இந்த விஷயங்கள்லாம் எந்த சாஸ்திரங்கள்லையும் இல்லை. விருட்சபதி ஹைஹி பாப் वो कहते हैं मुझे याद करो. क्रिएटर एक होता है कि पत्थर चिक्कर भी क्रिएटर होंगे. விருட்சபதியா இருக்கிறதே பாபா தான். அவர் சொல்றாரு, விருட்சத்துக்கு அதிபதி சொல்றாரு, என்ன நினைவு செய்யுங்க. படைப்பவர் ஒருவர் இருப்பாரா, அல்லது கல் முள் எல்லாமே படைப்பவராக இருக்குமா? ஏன்னா எல்லாத்துலேயும் பகவான் இருக்கார் சொல்லிட்டாங்கல்ல, சர்வவியாப்பின்னு. அதனால கேட்குறார், கிரியேட்டர் ஒருத்தர் மட்டும் இருப்பாரா, அல்லது கல் முள் எல்லாமே கிரியேட்டராக இருக்குமா? பாப் कहते हैं कि रावण ने तुम्हारी बुद्धि कितनी खराब कर दी है. பாபா சொல்றார், ராவணன் உங்கள் புத்தியை எவ்வளவு கெடுத்துட்டான். படே படே வித்வானுக்கோ அகங்கார் கித்னா है. பெரிய பெரிய வித்வான்களுக்கெல்லாம் எவ்வளோ அகங்காரம் இருக்குது. பாப்கோ ஜான்தேனே. பாபாவை தெரிந்து கொள்ளவே இல்லை, ஆனால் அகங்காரம் அவ்வளோ இருக்கு தெரிஞ்சிக்காமலே. நான் ரச்சனாக்கே ஆதி மத்திய அந்துக்கோ ஜான்தேக. பாபாவையும் தெரியாது, படைப்பினுடைய முதலிடை கடை பற்றிய ஞானமும் அறிந்திருக்கல. பாபா சொல்றார், மேனே தும்கோ ராஜாயி தேதி. நான் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்தேன். तुमने सब धन दौलत खत्म कर दिया, अब भीख मांग रहे हो, इसलिए आसुरी संप्रदाय कहा गया है. பாபா சொல்ல, நான் உங்களுக்கு சொத்து செல்வம் எல்லாம் கொடுத்துட்டு போனேன், எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அழிச்சிட்டீங்க. இப்போ யாசித்து கொண்டு இருக்கிறீங்க. மற்றவங்ககிட்ட போய் என்ன பண்ணுறீங்க, நாங்கள் கஷ்டப்படுறோம் கேட்குறீங்க. அதனால தான் அசுர சம்பிரதாயம்னு சொல்லப்படுது. தேவதாவுக்கு கிட்னி மகிமா காயி. தேவதைகளுடைய மகிமை எவ்வளோ பாடப்பட்டிருக்குது. फिर कहते हम निर्गुण हारे में कोई गुण नहीं. பிறகு என்ன சொல்றீங்க, நாங்கள் நிர்குணமானவர்கள், எங்களுக்குள்ள எந்த குணமும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. अब तुम बच्चों को गुण धारण करनी है. உங்களுக்கு நான் ராஜ்யத்தை கொடுத்துட்டு போனேன்னா எவ்வளோ இனிமையானவங்கள ஆக்கி, உங்களை தெய்வீக குணங்களுடையவங்கள ஆக்கி உங்களை உட்கார வச்சுட்டு போனால், இப்போ நீங்கள் எல்லார்கிட்டையும் போய் என்ன கேட்டுட்டு இருக்கிறீங்க, தேவர்களுக்கு முன்னாடி போயிட்டு, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, குணம் இல்லை, எனக்கு குணமும் இல்லை சொல்லி பாடிட்டுருக்கீங்க. அதனால் பாபா சொல்கிறாரு, இப்போ குழந்தைகளே நீங்கள் குணத்தை தாரணை பண்ண வேண்டும், அவகுணங்களை நீக்கி விடுங்கள். புரிஞ்சுதா? எதனால் நாம் திவால் ஆயிட்டோம், யாசிக்கக்கூடியவங்களா பிச்சை கேட்கக்கூடியவங்களா ஆயிட்டோன்றார் பாபா. எல்லாத்துலேயும் தான், பணம் மட்டும் இல்லை. எப்போ குணம் போயிடுச்சோ அப்போ பணத்துலேயும் நம்ம என்ன ஆயிட்டோம், பிச்சைக்காரங்களா ஆயிட்டோம். இப்போ குணங்களை கொண்டு வாங்க, பாரதமும் சொர்க்கமாகும், நம்மளும் என்ன ஆகிடுவோம், பணக்காரங்க ஆகிடலாம். அதனால் பாபா சொல்கிறாரு, அவகுணங்களெல்லாம் நீக்கிடுங்க. ராவணே தும்கோ பந்தர் மிசல் பனாதியாக. ராவணன் உங்களை குரங்கு போல ஆக்கிட்டான். அப்போ பாப் தும்கோ தேவதா பனாத்தேக. இப்போ பாபா உங்களை தேவதையா ஆக்குறார். ஜிஸ்மே 5 விக்காரே உன்கோ பந்தர் கஹா ஜத்தா. யாருக்குள்ள 5 விக்காரம் இருக்குதோ அவங்கள தான் குரங்குன்னு சொல்லப்படுது. நாரதருடைய எடுத்துக்காட்டு பாபா சொல்கிறார். அபி துமாரி சிரத் பதல்தி ஜாத்தி. இப்போ உங்களுடைய குணம் என்னாயிட்டே இருக்குது, மாறிட்டே இருக்கு. பாபாவோடைய ஞானம் கேட்க கேட்க பாபா நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கார், பட்டை தீட்டின வைரமா ஆக்கிட்டே இருக்கார் இல்லையா?
பிறகு நம்ம தேவதையா ஆயிடுவோம். இஸ் ஞான சரோவர் டுபுகி மார் ஹம் ஞான் பரி பன் ஜாத்தே ஹே. இந்த ஞான சரோவரில் மூழ்கி நாம் ஞான தேவதையாக ஆகிவிடுகின்றோம். உன்னொன்னே ஃபிர் பானிக்கோ மான் சரோவர் சமஜ்லியா. இது ஞான மானசரோவர். அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, மானசரோவர் ஏறி அவங்க என்ன நினச்சிட்டாங்க, அதில் மூழ்குனா தேவதை ஆயிடுவோன்னு நினைத்து விட்டார்கள். ஏகே ஞான் ஸ்நான் கி பாத். இது ஞான ஸ்நானத்துக்கான விஷயம். ये तो बच्चे जानते हैं बाबा हूबहू 5000 वर्ष पहले मिसल हमको समझा रहे हैं. இது குழந்தைகளுக்கு தெரியும். பாபா அப்படியே 5000 ஆண்டுக்கு முன்பு போல நமக்கு இப்போ புரிய வச்சிட்டு இருக்கார். இஸ்மி கொய் சன்சை பண்ணே சக்தா. இதில் எந்த சந்தேகமும் ஏற்படவே முடியாது. पतित पावन बाप को और विष्णुपुरी को याद करो तो तुम पावन बन जाएंगे. பதித்த பாவனன் பாபாவை விஷ்ணுபுரிய நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள். முதல்ல சொன்னார் இனிமை ஆயிடுவோன்னார். அடுத்து சொன்னார் மனிதனிலிருந்து தேவதை ஆயிடுவீங்கன்னார். இப்போ சொல்கிறாரு நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள். मनुष्य मुक्ति के लिए कितना माता मारते हैं परंतु करगा किसको भी पता नहीं है. முக்திக்காக மனிதர்கள் எவ்வளவு தங்களுடைய உடலை வற்புறுத்தி கொள்கின்றார்கள். ஆனால் வீட்டை பற்றி யாருக்குமே தெரியாது. வீடு தானே முக்தி. அந்த முக்தி வேணுன்றதுக்காக எவ்வளோ உடலை வற்புறுத்தி கொள்கிறாங்க. ஆனால் வீட்டை பற்றி யாருக்கு தெரியாது. कोई समझते हैं आत्मा लीन हो जाएगी, कोई समझते हैं आत्मा दूसरा शरीर लेती नहीं. சில பேர் நினைக்கிறாங்க ஆத்மா ஐக்கியமாகிடும். சில பேர் நினைக்கின்றார்கள் ஆத்மா இன்னொரு சரீரம் எடுக்காது. அநேக கருத்துக்கள். பாப்கோ कोई जानते ही नहीं. நான் பாபாவை யாருமே அறிந்திருக்கல. சாரி துனியா சமஷ்டிக கிருஷ்ண பகவான் வாச். முழு உலகத்தில் இருக்கிறவங்களும் நினைக்கிறாங்க கிருஷ்ண பகவான் வாக்கியம். யகாங் பாப் கத்தே ஹே சிவ் பகவான் வாச். இங்கே பாபா சொல்றாரு சிவ பகவான் வாக்கியம். கித்னா ராத்தின் கா ஃபரக் ஹே. எவ்வளோ இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம். நாம் ஹி ஏக்தம் பதல் தியாய். பேரையே ஒரேடியாக மாற்றி விட்டார்கள். கிருஷ்ண பகவான் வாக்கியம் சிவ பகவான் வாக்கியம் பேரையே மாற்றிட்டாங்கன்றார். அச்சா மீட்டே மீட்டே பச்சோம். இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, பாப் தாதா தோனோ கர்த்தே ஹே. பாப் தாதா இருவருமே சொல்கின்றார்கள். என்ன சொன்னாங்க இப்போ? இனிமேலும் இனிமையான குழந்தைகளே. 2 பேருக்கும் தானே நம்ம குழந்தையா இருக்கிறோம் இல்லையா? ஏபி ஸ்டூடெண்ட் தொம்பி ஸ்டூடெண்ட். இப்போ சிவபாபா சொல்லார் இவரும் ஸ்டூடெண்ட்டு நீங்களும் ஸ்டூடெண்ட்டுன்றார் பாபா. மாணவர்கள் ஏபி போடுற ஹேஹே. ஏன்னா பிரம்மாவும் படிச்சுட்டு இருக்கிறார். जो भारत को पावन बनाने की सर्विस में है वही बच्चे ठहरे. யாரு பாரதத்தை தூய்மையாக்கக்கூடிய சேவையில் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் குழந்தைகளாக இருக்கின்றனர். பாரதத்தை யாரு தூய்மையாக்கக்கூடிய சேவையில் இருக்கிறாங்களோ அவங்க தான் குழந்தைங்க. நம்ம தான் அது. जो पावने बनते उनको देखते भी பாபா நஹி देखते. யாரு தூய்மை ஆகலையோ அவங்கள பாபா பார்த்தாலும் பார்க்காத நிலையில இருப்பாரு. समझते हैं सजाएं काकर फिर आकर बबूर्ची बनेंगे. जो पावन बनते वो विश्व के मालिक बनेंगे. பாபா புரிஞ்சுக்குவாரா? தூய்மை ஆகாதவங்களை பார்த்து பாபா நினச்சிக்குவாரா? தண்டனை அடைந்து பிறகு ஏதோ ஒரு சின்ன பதவி, வேலைக்காரன் தாஸ் தாசியா ஆகுவார்கள். யார் தூய்மை ஆகுகின்றார்களோ அவர்களே உலகத்துக்கு அதிபதி ஆகுவார்கள். பாபாவுக்கு தெரியும். அதனால பாபா தூய்மை ஆகாத ஆத்மாக்களை பார்த்தும் பார்க்காம அவருக்கு என்ன சொல்றாரு? இவ்வளோ நமக்கு பாபா சொல்றாரு. நம்ம மாறுன்றதுக்காக தானே பாபா சொல்றாரு. குணங்களை மாற்றுங்கன்னு பாபா சொல்றாரு. யாருக்காக சொல்றாரு? நம்ம ஆத்மா உலகத்துக்கு அதிபதி ஆகணும். நரன்னு நாராயண் நாலுன்னு லட்சுமி ஆகணுன்றதுக்காக ராஜ்யோகா கற்றுக் கொடுக்குறார். இவ்வளோ படிப்பு சொல்லித்தரார். ஞான மானசரோட மூழ்க வைக்கிறாரு. அப்புறமா நம்ம மாறல, தூய்மை ஆகலைன்னா அப்புறம் தண்டனை தான் அடைவோம். அடைஞ்சிட்டு வந்தோன்னா பதவி கீழே தானே கிடைக்கும்.
இப்போ பாபா என்ன பண்ண முடியும்? அதான் பார்த்தும் பார்க்காத நிலையில் இருக்கிறேன்னு சொல்கிறார். अच्छा, मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप दादा को नमस्ते. धारणेக்காக मुख्य सारम இன்னைக்கு பாபா சொல்றாரு. फर्स्ट पॉइंट, स्वीट बनने के लिए स्वीट बाप को बड़े प्यार से याद करना. सच्चे बाप से सच्चा रहना है. एक बाप की श्रेष्ठ मत पर चलना है. இனிமை ஆகுவதற்காக இனிமையான பாபாவை மிக அன்பாக நினைக்க வேண்டும். உண்மையான தந்தையிடம் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். ஒரு தந்தையின் உயர்ந்த வழிப்படி நடக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், पुरुषार्थ कर संपूर्ण बनना है. भारत को पावन बनाने की सर्विस करनी है. किसी भी बात में संशय नहीं उठाना है. முயற்சி செய்து தூய்மையாக வேண்டும், சம்பூர்ணமாக வேண்டும். முயற்சி செய்து சம்பூர்ணமாக வேண்டும். பாரதத்தை தூய்மையாக்குவதற்கான சேவை செய்ய வேண்டும். எந்த விஷயத்திலும் சந்தேகம் எழக்கூடாது. वरदान, हर बात में सार को ग्रहण कर ऑलराउंड बनने वाले सरल पुरुषार्थी भव. ஒவ்வொரு விஷயத்திலையும் சாரத்தை கிரகித்து ஆல்ரவுண்ட் ஆகக்கூடிய சரளமான முயற்சி செய்பவர் ஆகுங்கள். சரள புருஷார்த்தி அப்படின்னா சரளமாக முயற்சி செய்பவர் ஆகுங்கள். जो भी बात देखते हो सुनते हो उसके सार को समझ लो और जो बोलो जो कर्म करो उसमें सार भरा हुआ हो तो पुरुषार्थ सरल हो जाएगा. பாபா சொல்றாரு, எந்த ஒரு விஷயத்த பார்க்குறீங்க கேட்குறீங்க அதை சாரத்தை புரிந்து கொள்ளுங்க. மேலும் என்ன வார்த்தை பேசுகிறீங்களோ என்ன கர்மா செய்கிறீங்களோ அதில் சாரம் நிறைஞ்சு இருந்தா புருஷார்த்தம் சரளமாயிடும். ஐசா சரள புருஷார்த்தி சப் பாத்தோமே ஆல்ரவுண்டு होता है. இப்படிப்பட்ட சரளமான முயற்சி செய்யக்கூடியவர் எல்லா விஷயங்கள்லையும் ஆல்ரவுண்டாக இருப்பார். உஸ்மே கோய் பி கம்மி திக்காய் நெய் தேத்தி. அவரிடத்துல எந்த குறையும் தென்படாது. யார்கிட்ட? யார் சரளமாக முயற்சி செய்கிறாரோ ஆல்ரவுண்டு சேவை பண்ணுறாரோ அவர்கிட்ட எந்த ஒரு குறையும் தென்படாது. கோய் பி பாத் மே ஹிம்மத் கம் नहीं होती. मुख से ऐसे बोल नहीं निकलते कि हम ये नहीं कर सकते. எந்த விஷயத்திலோ தைரியம் குறைவாக இருக்காது. என்னால் இது செய்ய முடியாது என்ற வார்த்தை ஒருபோதும் அவர்களுடைய வாயிலிருந்து வராது. ஐசே சரள புருஷார்த்தி स्वयं भी सरल चित रहते हैं और दूसरों को सरल चित बना देते हैं. இப்படிப்பட்ட சரளமான முயற்சி செய்யக்கூடியவர்கள் தானும் சரளமான உள்ளம் உடையவர்களாக இருக்கின்றார்கள். மேலும் மற்றவர்களையும் சரளமானவர்களாக ஆக்கிவிடுகின்றார்கள். स्लोगन, साधन यूज करते उनके प्रभाव से न्यारे और बाप के प्यारे बनो. சாதனங்களை உபயோகம் செய்தாலும் அதனுடைய பிரபாவத்திலிருந்து விடுபட்டவராக பாபாவுக்கு பிரியமானவராக ஆகுங்கள். சாதனங்களை உபயோகப்படுத்துங்க, ஆனால் உபயோகப்படுத்தினாலும் அதனுடைய பிரபாவத்திலிருந்து விடுபட்டவர்களாகவும் பாபாவுக்கு அன்பானவர்களாகவும் ஆகுங்கள். இன்றைக்கு அவ்யக்த இசாரா होमवर्क, ये सकाश देने की सेवा निरंतर कर सकते हो. इसमें तबीयत की बात समय की बात सब सहज हो जाती है. சகாஸ் கொடுக்கக்கூடிய சேவை நிரந்தரமாக செய்ய முடியும். இதில் உடலுக்கான விஷயம் நேரத்துக்கான விஷயம் அனைத்தும் ஈஸி ஆயிடும்.
दिन रात इस बेगद की सेवा में लग सकते हो. இரவும் பகலும் இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையில ஈடுபட முடியும். சகாஷ் ஒளி கதிர்களை கொடுத்துட்டே இருக்கிறது. जब बेगद को सकाश देंगे तो नजदीक वाले भी ऑटोमेटिक सकाश लेते रहेंगे. எப்போ எல்லைக்கு அப்பாற்பட்டதற்கு சக்காஷ் கொடுக்குறோமோ, அதாவது நம்முடைய ஒளி கதிர்களை பரப்புறோமோ, அப்போ நெருக்கத்தில் சமீபத்தில் இருப்பவர்களும் கூட தானாகவே சக்காஷ் அடைந்து கொண்டே இருப்பார்கள். இஸ் பேகதிக்கு சக்காஷ் தேனே से வாயுமண்டல் ஆட்டோமேட்டிக் பனேகா. இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட சக்காஷ் கொடுக்கறதுனால, நம்முடைய ஒளி கதிர்களை கொடுக்கறதுனால வாயுமண்டலம் தானாகவே உருவாகும். அதனால பாபா இன்னைக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு? சக்காஸ் கொடுக்கணும். உட்கார்ந்த இடத்துல இருந்துட்டு என்ன பண்ணணும்? பேகத் எல்லை கப்பால் முழு உலகத்துக்குமே எல்லாருக்கும் நம்ம அந்த சக்காஸ் கொடுக்கக்கூடிய சேவா பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் கிடைக்கும், வாயுமண்டலமும் உருவாகும்னு சொல்றார் பாபா. அச்சா, ஓம் சாந்தி. you.